ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலமேல் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு சூப்பரான ஒரு டின்னர் செய்யலாங்களா? என்ன தெரியுங்களா? மசாலா பூரி செய்யலாங்க. அதாவது நம்ம சாதாரண நம்ம மைதா மாவுலையும் கோதுமை மாவுலையும் தான் நம்ம பூரி செஞ்சுருப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமா? எப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏம் வரும் இல்லைங்களா? இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இப்போ மசாலா பூரி செய்யறதுக்காக நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ரவையில் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவில் மைதா மாவில் எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒரு கப்பு ரவையை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்பு ரவையை இதில் போட்டுக்கலாம். லைட்டாக ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத நம்ம முழுக்க முழுக்க நம்ம இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் பூரி. இதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். அது ஒரு நம்ம ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் இது கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா பிசைஞ்சிக்கிங்க. ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா மாவாக நல்லா மசிய இதை பாருங்கள். அந்த ஹாட் வாட்டர்லேயே இந்த ரவை வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் உங்களுக்கு ஹாட் வாட்டர். இதை பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே இந்த கரண்டிலேயே மேஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்குது. இதை அப்படியே ரெஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 5 நிமிஷம் விட்டுட்டேன்னா அது நல்லா, எதுக்கு அதை அந்த 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னா இது கொஞ்சம் அப்படியே வெந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன். வெந்துட்டா நம்ம பூரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும், வாட்டமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். கையில் தொடும் போதே தெரியுது நல்லா இதாகிடுச்சு, நல்லா மேஷ் ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் இதில் என்ன ஆட் பண்ணணும்னா, நம்ம எந்த கப்பால் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு மைதா அளந்துக்குங்க. மைதா போட்டுக்குங்க. காரம் மசாலா பூரி இல்லைங்களா, அதனால் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இருக்கும், அது அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நம்ம இது தண்ணி விட போகிறதில்ல, ஆயில் கொஞ்சம் நல்லா விட்டுக்குங்க. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, தண்ணி தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இதிலே நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணி போட்டு தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்குறோம் ரவை ஆல்ரெடி. இதில் நம்ம தண்ணி போட தேவையில்ல. இந்த காரமும் நம்ம இப்போ ஊற்றிருக்கிற ஆயிலு இதில் உள்ள தண்ணியே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி மாவு மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா உருட்டி வச்சுட்டோம், நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சுட்டோம். இது பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம உருட்டிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். இது மாதிரி உருட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உருட்டிட்டு கொஞ்சம் அமுக்கிடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவு இருக்கு இல்லைங்களா, மைதா மாவில் கொஞ்சம் அப்படியே டிக் பண்ணியிருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம உருட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பூரியை நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இதில் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹீட் ஆகிட்ட நேரத்தில் நம்ம இந்த பூரியை நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பூரி இதை பாருங்கள் போட்டுட்டோம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காம்பினேஷனோடு உங்கள் முன்னாடி வச்சுருக்க பாருங்கள் மசாலா பூரி. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ அருமையாகவும் வாயில் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக. இது ஒரு தனி டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்ருக்கிறது மைதா மாவுலையும் நம்ம கோதுமை மாவுலேயே தான் பூரி சுட்டு சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதே மாதிரி காரப்பூரி நம்ம வெறும் ரவையில் வச்சு நம்ம சாப்பிட்டதில்லை இல்லைங்களா. இது ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் முன்னாடி அதுக்கு தகுந்த ஒரு காம்பினேஷன் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, நான் மீல் மேக்கரில் ஒரு கிரேவி செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், கறி மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு பூரியை நான் ஓப்பன் பண்ணி காட்டேன். அதை பாருங்கள், இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், எல்லாம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே இந்த பூரியில் நம்ம அப்படியே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே இந்த கிரேவியோடு சாப்பிட்டு அந்த மீல் மேக்கரோடு சாப்பிட்றதுக்கு
அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் வந்து இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காம்பினேஷனோடு நீங்கள் சட்னி கிட்னி எதுவும் வைக்காத நீங்கள் வந்து சென்னா மசாலா கூட இதுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து மீல் மேக்கர் கிரேவி வச்சுருக்கிறேன். அது இதே வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் அதில் போட்டிருக்கிற மாதிரியே என்னதும் நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம். ஆனால் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா நச்சுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நாளைக்கு வந்து புது டிஷ்ஷோடு சந்திக்க வரை உங்களுடைய விடைபெறுவது உங்களை அலமேலு. ஓகே தென் பாய்.